போக்குவரத்துக் கழக ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு. ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து ஊழியர்களின் 10 ஆண்டு கனவு நனவானது. போக்குவரத்துக் கழக ஓய்வூதியர்களுக்கு 5% 58% அரசு அகவிலைப்படி படிப்படியாக உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி செப்டம்பர் 2016க்கு முன்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கு 119% 257% செப்டம்பர் 2016க்கு பின்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கு 5% 58% அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வுக்காக 10 ஆண்டுகளாக ஓய்வூதியர் அமைப்புகள் பல்வேறு களப் போராட்டங்களையும் சட்டப் போராட்டங்களையும் நடத்தி வந்தனர். மதுரை உயர்நீதிமன்றத்தில் அகவிலைப்படி உயர்வு தொடர்புடைய அதிகாரிகளின் வழக்கில் நீதி அரசர் புகழேந்தி அவர்கள் அதிகாரிகளுக்கு மட்டுமல்லாது 93,000 ஓய்வூதியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்வு வழங்க உத்தரவிட்டதன் அடிப்படையில் அரசு 2025 பிப்ரவரி மாதம் முதல் தவணை முறையில் 53% அகவிலைப்படி உயர்வை முழுமையாக வழங்கியுள்ளது. இது குறித்து அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நல மீட்புச் சங்கத்தின் மாநில தலைவர் டி. கதிரேசன் அவர்களிடம் கேட்டபோது, அரசு உயர்நீதிமன்ற உத்தரவின்படி நவம்பர் 2015 முதல் ஜூலை 2025 வரை நிறுத்தப்பட்ட அகவிலைப்படி உயர்வு 53% படிப்படியாக பிப்ரவரி 2025 மாத பென்ஷனில் 9%, மே மாதத்தில் 16%, ஆகஸ்ட் மாதத்தில் 3%, செப்டம்பர் மாதத்தில் 9% மற்றும் 2026 ஜனவரி மாத பென்ஷனில் 16% உயர்த்தி நிலுவையில் இருந்த 53% முழுமையாக உயர்த்தி வழங்கியுள்ளது. இதனால் மொத்தம் 94,000 ஓய்வூதியர்கள் பயனடைவார்கள். குறைந்தபட்சம் ரூபாய் 6,000 முதல் 20,000க்கும் மேலாக அகவிலைப்படி உயர்வை அடைந்துள்ளனர். மேலும் அரசு 122 மாத அகவிலைப்படி உயர்வு நிலுவைத் தொகை 2024 ஆகஸ்ட் மாதம் முதல் 2025 டிசம்பர் மாதம் வரை பணி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு ஓய்வு கால பண பலன்களை, மருத்துவ காப்பீடு திட்டம், ஊதிய ஒப்பந்த பணபலன் ஆகிய தொகைகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், மேலும் தமிழக அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு தற்போது அரசு அறிவித்துள்ள TAPS பென்ஷன் திட்டத்தை அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நல மீட்புச் சங்கம் வரவேற்பதாகவும், மேற்படி திட்டத்தை போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கும் அரசு அமுல்படுத்தும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். ஓய்வூதிய தொடர்பான செய்திகளை தொடர்ந்து பெற்றிட சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட வேண்டுகிறோம்.